இந்த அதிகாலை பொழுது அந்த 4 மணி அப்படிங்கிறது, இந்த 4 to 6 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலம். அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே இந்த பால்கனி கதவை திறந்து வச்சாலும் சரி, அதாவது வீட்டு கதவை திறந்து வச்சாலும் சரி, அப்படியே இந்த காத்து வந்து விழும்பொழுது ஒரு சிலு சிலுன்னு ஒரு காத்து வரும். அந்த காத்து நம்ம மேல வந்து விழும்போது நம்ம வந்து ஒரு எனர்ஜிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் தானே. அந்த நேரத்துல புக்கை வச்சுட்டு திறந்து வச்சு படிக்கும் பொழுது அப்படியே மனதிலே ஆழ பதிந்து விடும். அதுபோலத்தான் வழிபாடு என்பதும் ஒரு ஸ்ரத்தை அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒரு ஈடுபாடு என்பது அந்த நேரத்திலே இயற்கையாகவே நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுங்கிறார். அந்த அதிகாலை பொழுதுல நான் இவ்வளவு ஏன் நம்ம வந்து இந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் கூட பார்க்கலாம். காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுப்பா. இப்ப பார்த்தோம்னா இல்லை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா 4 மணிக்கெல்லாம் வந்திருப்பா. வந்து பார்த்துட்டு அழகா நெத்தி நிறைய விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த பஸ் எடுக்கும்போது இந்த 2 விபூதி, இந்த ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி காமிப்பா தெரியுமா. பஸ்ஸுக்குள்ளே ஒரு சுவாமி படத்தை வச்சிருப்பா. தனியார் பஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க 2 ஊதுவத்தியை காமிச்சிட்டு போகும்போது அப்படியே ஒரு கோயில் வாசல்ல நிறுத்தி ஒரு கற்பூரத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா. அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவா. அந்த காலை நேரத்தில் ஸ்பீடாகவும் போவா, கான்சென்ட்ரேஷனோட நல்ல கவனத்தோட வண்டி ஓட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது அந்த அதிகாலை பொழுதிலே கிடைக்கும். எந்த ஒரு பணியை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா பணிகளுமே அந்த அதிகாலை பொழுதிலே செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதிலே முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் அந்த நேரத்திலே வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள்.